இங்க இந்த சின்ன பையனோட அம்மா வேற ஒருத்தர் கூட ஓடி போக போறேன்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அவன் அம்மா இப்படி பண்ணதுனால இவனுக்கு பொண்ணுங்கனாலையும் பிடிக்காம போயிடுது. சோ இதனாலேயே கல்யாணமே பண்ணிக்காம சுத்திட்டு இருக்கான். ஆனா அவன் அப்பாக்கு மனசு கேட்காம இவனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனாலோ போக போக அந்த பொண்ணை பிடிச்சு போய் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் இவன் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ஒய்ஃப் ஆசாசியை சமைச்சு ஃபேக்டரிக்கு கொண்டு வரா. ஆனா அந்த ஃபேக்டரியில ஜின்னுன்ற பேய் ரொம்ப வருஷமா யாரு கண்ணுக்கும் தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பேய்க்கு இந்த பொண்ணை பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த பேயினால இந்த பொண்ணு பக்கத்தால வர முடியல. ஏன்னா அந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலி நெருங்க விட மாட்டேங்குது. ஆனா அந்த பேயோட குரல் ஹீரோக்கு மட்டும் கேக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, உன்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து அவளோட ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் எனக்கு கொடுத்தனா நீ நினைச்சு கூட பார்க்காத லாபத்தை நான் உனக்கு இந்த ஃபேக்டரியை வச்சு சம்பாதிச்சு தரேன்னு சொல்லுது. இவனும் பணத்து மேல இருக்க ஆசை இல்ல, ஒரு சொட்டு ரத்தம் தானே சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு சொட்டு பிளட்டை எடுத்து அந்த பேய்க்கு தரான். அதுக்கு கொடுத்ததுமே நட்டத்துல போயிட்டு இருந்த இவனோட ஃபேக்டரி லாபத்துல போக ஆரம்பிக்குது. வந்த லாபத்துல என்னோட ஃபேக்டரியே ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு காசு மேல வந்த பேரசனால அந்த பேய் கிட்ட போய் நான் இன்னும் சம்பாதிக்கணும், நீ எது கேட்டாலும் நான் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு அந்த பேயும் உன்னோட பொண்டாட்டியோட உடம்பு மட்டும் எனக்கு கொடுத்தனா நீ கேட்கறத நான் பண்றேன்னு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.